தமிழக அரசியல் சூழ்நிலை பரபரப்பாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக சட்டப்பேரவைக்கு இன்னும் 2 மாதங்களில் தேர்தல் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சியிலும் கூட்டணி அமைப்பதிலும் தங்களுடைய நேர்காணலையும் தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவதாக விவசாயிகளுக்கென்று பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அதில் முதலாவதாக நம்மாழ்வார் விவசாய திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் நாட்டு நடுவதற்குரிய கருவிகள் மானிய விலையில் வழங்கப்படும் என்றும், அது மாத்திரமல்லாம இயற்கை உரம் மானிய விலையில் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம தாய்மார்கள் மற்றும் குடும்பத்தில் பெண்களை கவரும் வகையில் பால் உற்பத்தி, குறிப்பாக தமிழகத்தில் 7 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இதில் நாள் ஒன்றுக்கு ஒருவருக்கு சராசரியாக 150 மில்லிமீட்டர் லிட்டர் பால் தேவைப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் எதிரொலியாக பால் குறைந்த விலையில் வாங்குவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம பல ஓய்வூதிய திட்டங்களை அறிவித்திருக்கிறார். குறிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்ட விவசாயிகள், நிலமில்லாத ஆண் பெண் விவசாயிகளுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இந்த திட்டத்திற்கு கீழ் வெண்மணி என்ற ஒரு ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு பெயரையும் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம 60 வயதிற்கு மேற்பட்ட மீனவர்களுக்கு சிங்கார மீனவர் ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் ஆண் பெண், அதாவது 60 வயதிற்கு மேற்பட்ட ஆண் பெண் இருவருக்குமே 2500 ரூபாய் மாதம் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். அது தவிர தக்கன் கைத்தறி நெசவாளர் ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் 60 வயது நிரம்பிய ஆண் பெண் அவர்களுக்கு மாதம் தோறும் 2500 ரூபாய் அந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதற்காக அடுத்த ஒரு சிறப்பு திட்டத்தை நாம் இதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் பெயரில் கிராம பொலிவு திட்டம் என்ற பெயரில் ஒரு சிறப்பு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இதில் பாத்தீங்கன்னா குடிசை வீடுகள் அனைத்தும் அகற்றி கல்வீடு கட்டித்தரப்படும் என்ற அறிவிப்பை அறிவித்திருக்கிறார். அதற்காக இப்போ கல்வி அப்படின்னு நம்ம வந்துட்டோம்னா 3ஆம் பாலினத்தவர்களுக்கு இவர்கள் தங்கி படிக்க அனைத்து வசதிகளுடன் தனி பள்ளிக்கூடமும் கல்லூரியும் அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இது தவிர சிறப்பு குழந்தைகளுக்காகவும் ஒரு தனி பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் அறிவித்திருக்கிறார். இவையெல்லாம் தேமுதிக அறிக்கையில் ஒரு சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா தமிழகத்தில் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு திட்டம் காலை பசியார உணவு வழங்கும் திட்டம். தமிழகத்துல மதிய உணவு திட்டம் தான் பிரசித்தப்படுத்தப்பட்டது. தற்போது அந்த மதிய உணவு திட்டத்தில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள், அதாவது 2 முட்டை வழங்குவது மற்றும் சத்துணவு கடலைகள் வழங்குவது போன்ற திட்டங்கள் இருக்கும். ஆனால் தேமுதிக அறிக்கையில் முதலாக காலை பசியார உணவு வழங்கும் திட்டம் அப்படின்னு அறிவித்திருக்கிறார். இதுல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப சூழ்நிலை காரணமா காலை உணவு சாப்பிடாம நிறைய பேர் பள்ளி மற்றும் மாணவர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை கொண்டு சுண்டல், பால், முட்டை, சத்துமாவு கஞ்சி போன்றவற்றை வழங்கப்படும் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிவித்திருக்கிறார். இது தவிர 1000 பெண்கள் பள்ளிக்கூடங்கள் மாலை நேர கல்லூரிகளாக மாற்றப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வைத்திருக்கிறார். இதன் மூலம் மகளிருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஆண்டுக்கு 10 லட்சம் பெண்கள் பட்டதாரிகளாக உருவாக்க வழிவகை செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாம சுகாதாரத்திற்காக நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தரமான மருத்துவமனைகள் கண்டிப்பா அவசியம் நாட்டில் அப்படின்றதுக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாலுகாக்களிலும் அதிநவீன வசதியில் 24 மணி நேரமும் மருத்துவ சேவை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம குறைந்த விலையில் தரமான மருத்துவ வசதியை நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் தேர்தல் அறிக்கையில வெளியிட்டிருக்கிறாரு தேமுதிக தலைவர் விஜயகாந்த். அடுத்ததாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா விடுதிகள் அனைத்தும் தரம் உயர்த்தப்படும். அது மட்டும் இல்லாம நிறைவான வசதிகள், அதாவது நிறைவான தங்கும் வசதிகள் கட்டுத்தரப்படும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவிச்சிருக்கிறார். அடுத்ததாக சமூக பாதுகாப்புக்கான ஒரு திட்டம் கண்டிப்பா அவசியம் அப்படின்றதுனால அனைவருக்கும் ஒரு வீடு அவசியம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முன்னிறுத்தி இந்த தேர்தல் அறிக்கையில இடம்பெற செய்திருக்கிறார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்து தரப்பு மக்களும் குறைந்த விலையில் தரமான வீடு, எல்லாருக்கும் ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். சோ அதற்காக ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாரு. இதுக்கு என்ன ஒரு விலை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சதுர அடிக்கு 2000 ரூபாய் முதல் 5000 ரூபாய்க்கு மிகாமல் பார்த்துக் கொள்ளும்படியாக இவர் வீடு கட்டித்தரப்படும் அப்படிங்கிற ஒரு தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறார். இதற்கு அடுத்தது நம்ம பார்க்க போற விஷயங்கள் தான் ரொம்ப சிறப்பு அம்சங்கள் பெறக்கூடிய திட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், அதாவது மணல், தாது மணல், கிரானைட் போன்றவற்றை எல்லாமே பாத்தீங்கன்னா அனைத்து கனிம வளங்களும் தேசியமயமாக்கப்படும். இதனால நாட்டில் தமிழ்நாட்டிற்கு அதிக வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இடம்பெற செய்திருக்கிறார். இதோட அதிகமான முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அனைத்து தரப்பு மக்களும் பயன் தரக்கூடிய வகையில் எரிசக்தி, பெட்ரோல் மற்றும் டீசல், பெட்ரோல் டீசல் விலை, அதாவது 15 நாட்களுக்கு ஒரு முறை பெட்ரோல் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழகத்தில் தேமுதிக ஆட்சிக்கு வந்தா
1 லிட்டர் பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா 45 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 35 ரூபாய்க்கும் விற்பனை விலை நிர்ணயம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தமிழகத்திலிருந்து நெடுஞ்சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள்ல வசூலிக்கக்கூடிய சுங்க வரி பாதியா குறைத்து வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் தேர்தல் அறிக்கையில இடம்பெற செய்திருக்கிறார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த். அடுத்ததாக பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள் அனைத்தும் இணைக்கப்படும், இதன் மூலமா பாசன வசதி மற்றும் குடிநீர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் ஒரு அறிவிப்பையும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டிருக்கிறாரு. இதோட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடித்தட்டு மக்களையும் கவரும் வகையில் எந்த ஒரு இலவச திட்டங்கள் இல்லைனாலும் கூட இந்த திட்டம் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்தெந்த ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறோமோ அத்தனையும் வீடு தேடி இலவசமாக வழங்கப்படும். அதற்கென்று என்ற ஒரு பிரத்யேக கட்டணமோ சிறப்பு கட்டணமோ வசூலிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிவிச்சிருக்கிறாரு. ஆனா இந்த திட்டங்கள்லாம் சிறப்பா இருக்குமா, இல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிரதான கட்சிகளான அதிமுக, திமுக, பாமக, மக்கள் நல கூட்டணி இவர்களுடைய திட்டங்கள் பரபரப்பா பேசப்படுமா, எது சிறப்பு வாய்ந்தது என்பதெல்லாம் அவங்க எல்லாம் திட்டங்கள் அறிக்கைகள் வெளியிட்டாதான் நமக்கு தெரிய வரும்.